வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதனாக இந்த பூமியில் பிறந்துட்டோம். நம்ம வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எந்த ஒரு படிநிலையில் இருந்தாலும், இந்த உடல் விட்டு போகிற வரைக்கும் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும், இல்லைங்களா? அந்த வகையில் சிறப்பாக வாழணும், வாழ்க்கையை புரிஞ்சு வாழணும், எதுக்காக வாழ்கிறோன்னு தெரிஞ்சு வாழணுன்னு தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ கற்றுக்குறோம், இவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம அதை செய்கிறோமான்னு தான் நமக்கு தெரியல. எது திசையில் ஓடுறோமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தாலும், சரியான திசை எதுன்னு உறுதியாக ஒரு மனிதனால் கிரகிக்க, ஒரு சாதாரண மனிதனால் கிரகிக்க முடியல. அதனால தான் நம்ம நிறையா நம்மளோட அறிவில் சிறந்தவர்களை, புத்தகங்களை, முன் உதாரணங்களை, அதாவது அவங்க வாழ்க்கை வரலாறுகளை, அவங்க கடந்து வந்த பாதையை நம்ம ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நம்ம அவங்க அந்த மாதிரி வாழ்ந்துருவோமா அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு தவிப்பில், ஒரு ஏக்கத்தில் ஓடுறோம். எப்படியாவது ஒரு பாதை கிடச்சிடாதா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நம்ம எல்லையற்ற தன்மையிலேருந்து வந்ததுனால, அதுலேருந்து விடுபட்டு போயினதுனால ஒரு கணம் நம்ம அந்த எல்லையற்ற தன்மையை நம்ம உணரணும்னு ஆசை நமக்குள்ளே ஏக்கமாக ஒரு விதை விழும்போது, அந்த விதை விழுந்து விருட்சமாக மாறும்போது, அந்த விருட்சம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ க்ரோத்தாக வளருதுங்கிறது தான் நம்மளோட வளர்ச்சி. அது முழுமை பெறணும். அந்த முழுமை பெற்றால் மட்டும்தான் இந்த உடல் எடுத்து வந்த நோக்கம் நிறைவேறும். அந்த நோக்கம் இதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப இயல்பாக, ரொம்ப ஒரு சுலபமாக முறையில் போகலாம். அது எந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தாலும். அதுவும் இல்லாமல் நம்ம வடிவமைக்கப்பட்ட விதத்தை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடாதோ, இல்லை படலாமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தையோ, ஒரு வலியையோ, இல்லை ஒரு மற்றவங்கள பார்த்து ஒப்பிடுறதோ நமக்கு தேவையில்லாமல் இருக்கும். காலம் விரயமாகாது. தேவையில்லாத மனசஞ்சலங்கள், பயங்கள், குழப்பங்கள்லாம் இருக்காது. ஸோ வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தன்னை அறிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தன்னை அறிதல் தான் ஆன்மீகமும் கூட. ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ உடல் விட்டு போகும்போது ஒரு முக்தின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம போய் ஐக்கியமாகிறது. அங்கே நம்ம சொல்கிற கடவுள்கள்லாம் இருப்பாங்கள்ல, விஷ்ணு, சிவன், பிரம்மா, சம்திங், இந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம இயல்பாக சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் அது அதீத கற்பனை தான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே முக்தி அடைஞ்ச நீங்கள், ஏற்கனவே ஒன்றுலேருந்து வந்த நீங்கள் திரும்ப எப்படி அதுக்குள்ளே போக முடியும்? அது வழியாக தான் வந்தீங்க, ஆனால் அதுவாக மாட்டீங்க. அதுதான் உண்மை. அதை நம்ம புரிஞ்சுக்க தான் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். இவ்வளோ விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுது. அதனால தான் நமக்கு தெளிவே கிடைக்கல. நல்லா புரிஞ்சு பாருங்கள். ஒரு தவறான ஒரு புரிதல் எடுத்துகிட்டு ஒரு சரியான இலக்கை எப்படி அடைய முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதே தவறாக இருக்கும்போது, வாழ்க்கைனா என்னன்னே நம்ம புரிஞ்சிக்காத போது, அது எதுக்காக வந்தோங்கிறே நம்ம தெரிஞ்சுக்காத போது, எந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து போவோம்? இந்த உடல் விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைக்கிறோம் மரணம் அப்படின்னா, அப்பாடி மரணம் வந்துட்டால் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம மரணமே இல்லாதவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சட்டையை கழட்டுற மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம உணர்ந்துட்டோம். இது ஒரு மண்பாண்டம் செய்கிற மாதிரி தான். நீங்கள் மண்பாண்டம் செஞ்சு பயன்படுத்திட்டு திரும்ப மண்ணாகி திரும்ப போயிடுறோம். அப்போ திரும்ப நீங்கள் எங்கே மரணம் அடைஞ்சிங்க, எங்கே நீங்கள் பிறந்தீங்க? ஸோ ஆற்றல் மூலம் மாறிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த ஆற்றல் மாறும்போது நீங்கள் ஒரு நல்ல ஆற்றலாக இருந்தால் மட்டும்தானே நல்ல தன்மைக்கு போவீங்க. சாக்கடை தண்ணியும் தண்ணி தான், பன்னீரும் தண்ணி தான், கடல் தண்ணியும் தண்ணி தான், ஆற்று நீரும் தண்ணி தான். நீங்கள் எந்த தண்ணியாக இருக்கணும்னு நீங்கள் தானே டிசைட் பண்ணணும். தண்ணி எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிடும். உங்களுக்கு எது விருப்பம், நீங்கள் எந்த மாதிரி வாழ்ந்து போகணும் அப்படின்னு தான். ஒரு சில கொண்டாட்டங்கள் தான் நம்ம சின்ன சின்ன ஆசைகள், கொண்டாட்டங்கள், அனுபவங்கள், சந்தோஷங்கள், இதை தான் நம்ம மனித உடல் எடுத்து உணர்ந்து புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்களாம் உணர்ந்துக்க முடியாது. அந்த உணர்வு அவங்களுக்கு சிரிக்க முடியாது. பாருங்கள், யாராவது சிரிக்க முடியுமா? எல்லாமே அழுகும். ஆனால் மற்ற ஏதாவது சிரிக்குமா? அந்த குரல் அந்த அந்த உணர்ச்சியாக அந்த மாதிரிலாம் வெளிப்படுமா?
மனிதன் மாதிரி பகுத்தறிவு முடியுமா? அதனால தான் நம்ம இறைவன் வந்து கடவுளுக்கு முக்திக்கு பக்கத்தில் இந்த கடவுள் ரூபத்தை கொண்டு வந்து வச்சுருக்கார். வச்சுருக்கோம். அந்த மாதிரி நம்ம மாறிட்டோம். சரிங்களா? அப்போது ஒரு உடல் விடுதலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டெவர் எப்படி வேணால் உடல் விட்டு போங்க. ஆனால் அந்த உடல் விட்டு போனோன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? பாதை தெரியாது, எங்கே போகணுன்னு தெரியாது, என்னவா மாறணும்னு தெரியாது. இப்போ ஒரு குழந்த, ஒரு 5 வயசு குழந்த, ஒரு 3 வயசு குழந்த நடு காட்டில் விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அப்படி தான் அந்த உடல் விட்டு போனால் இருக்கும். அப்போ அந்த பதட்டம், அந்த அந்த குழப்பம், அந்த டென்ஷன், அந்த இது எந்த மாதிரி உடல் விட்டிங்களோ அது தொடர்ந்து நீண்டே போகிறது. கொஞ்சமாவது ஒரு ஆனந்தமாக உடல் விட்டுருந்தா கூட அது வந்து நிலைச்சி நின்று அதே போயிட்டுருக்கும். ஒரு தண்ணி, ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற தண்ணி வந்து அப்படி எப்படி படர்ந்துகிட்டே போகுதோ அது மாதிரி வந்து நம்ம உணர்வு படர்ந்துகிட்டே போகும். நீங்கள் எந்த நிலையில் உடல் விட்டீங்களோ அந்த நிலையில். அதனால தான் நம்ம கொஞ்சமாவது அந்த புரிதல் வந்து அந்த விழிப்புணர்வோட உடல் விடணும் நோக்கம் எடுத்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஈரோட்டில் இருந்தாங்க. அவங்க 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 வந்து அவங்க பையன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். அப்போ அவன் சொன்னான், கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா கிட்ட கனவுல வந்து சொன்னானா, கனவுல தான். கனவுல வந்து சொல்லும்போது என்னென்னா, நான் எங்கே இருக்கேன்னு கேட்டதுக்கு, நான் அந்த ஒரு மரம் இருக்குது, அந்த மெயின் பஜாரில் ஒரு ஒரு கார்னரில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் தான் இருக்கேன்னு சொன்னானாமா. இதன் மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உடல் விடும்போது அது தெளிவு இல்லாமல், அது புரிதல் இல்லாமல் இருந்தால் எங்கேயாவது கிடைக்காதா? ஏதாவது ஒரு உடல் கிடைச்சா போதுங்கிற மாதிரி ஒரு மரமோ விலங்கோ அப்புறம் வந்து புதர் இடங்களோ, அதனால தான் வசிக்கும் இடங்களில் அந்த இருக்க முடியாத வைப்ரேஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்கே இருக்கோ அங்கே போய் இருந்துக்கும். அது பாருங்கள், அது நல்ல வைப்ரேஷனாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு ஏதோ ஒன்று கிடச்சா போதும் அப்படின்னு போயிடும். அது எந்த அப்போ வந்து என்னென்னா, எவ்வளோ பெரிய அந்த 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 ஒரு எல்லா உணர்வும் வேறு இருக்கும். பசி இருக்கும், தாகம் இருக்கும், எல்லா உணர்வும் இருக்கும். ஆனால் உடல் மட்டும் இல்லாத தன்மை இருக்கும். அப்போ பாருங்கள், ஒரு அனாதைக்கும் அனாதையாக ஒரு மனிதன் வாழ்ந்து போகணும். அவனுக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸாக வாழ்ந்த மனிதனும் இப்படி தெரியாமல் அறியாமல் உடல் விட்டால் இதே கதி தான். அது மாதிரி ஏழையாக வாழ்ந்து போனாலும் இதே கதி தான். ஸோ வந்து மரணம் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்குறதில்ல. இந்த புரிதல், இந்த தெரிதல் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு, அதான் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, சிவா அப்படி சொல்லும்போது, அந்த உடல் விடும்போது ஏன் அந்த கான்சியஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அதோட கலந்து போயிருக்கிறது தான். அதனால தான் அந்த மாதிரி சொல்லி வச்சாங்க. நம்ம எப்போவுமே சொல்லி வச்சா தானே நம்ம அந்த நேரத்தில் சொல்லுவோம். ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், ஒரு புதுவிதமான ஒரு ஒளி, ஒரு உலோகம், ஒரு மனம் வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு மாறும்போது அதோட பிறழ்ச்சி காரணமாக நம்ம வந்து கான்சியஸ் இழந்துட்டோம்னா நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து விழிப்புணர்வற்ற தன்மையில் என்ன கிடைக்குதோ அதில் போய் நம்ம பற்று கொண்ட வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதனால தான் இந்த முன்னோர்கள் வந்து அந்த குலதெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அவங்க வந்து எப்போவுமே அந்த குலதெய்வங்களே கும்பிட்டு வந்ததுனால அந்த உடல் விட்டோன்னே திரும்ப அந்த இடத்துல போய் ஐக்கியமாயிருவாங்க. எந்த இடமாவது நமக்கு தெரியுதான்னு தான் ஓடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த முன்னோர்கள் தெய்வமாக இருந்ததுக்கு அதான் காரணம்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், தன்னை அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட உடல் இப்படி தான் உயிர் போகுது, அதை பற்றி பயம் இல்லாமல், அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. நீங்கள் காலையிலேருந்து ஒரு நார்மலாக ஒரு மனிதன் செய்கிற நிகழ்வு மாதிரி தான் ஒரு மரணம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். என்னால் முடிஞ்சதுக்கு ஏதோ சொல்ல வைக்கிறாங்க இறைவன். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இதை ஒரு விளையாட்டாவோ, இது வந்து ஒரு பொழுதுபோக்காவோ நினச்சிக்காம கொஞ்சம் ஆழமாக கேட்டு பார்த்தீங்கன்னா புரியும். நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 3 காணொளி நான் பேசி இது பண்ணி பார்த்தேன். அது எனக்கு ஏதோ ஃபோனில் ப்ராப்ளம்னால எனக்கு டவுன்லோட் ஆகலை. ஸோ இதனால் இந்த இது பண்ண வேண்டியதாச்சு.